எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மகா கணபதி பூஜையை பத்தி பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 48 நாள் உபவாசம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மகா கணபதி பூஜைக்கு இது பாத்தீங்கன்னா நீங்க மாந்திரிக ரீதியா எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, இல்ல வேற எதனா பூஜை பண்ணாலும் சரி, எந்த ஒரு தடங்களும் இருக்காது. இவரை நீங்க சித்து பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பூஜை பண்றீங்கன்னா, அங்காளம்மா, காளி, பைரவர் இவங்களை எடுத்து நீங்க உபாசனம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த உபாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இவங்களது ஆரம்பிக்கும் போது நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மகா கணபதியோட மந்திரத்தை பாத்தீங்கன்னா ஒரு 11 முறை சொன்னா மட்டும் போதும். இப்படி ஒரு பூஜை பண்ண போறேன், எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க பூஜை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சித்தி ஆயிடும். எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மகா கணபதி சித்தி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜை முடிஞ்சிட்ட பிறகு நீங்க வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க அவரை வணங்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு 21 தடவை அவரோட மந்திரத்தை உச்சாரம் பண்ணிட்டு வணங்கிட்டு நீங்க வெளியே கிளம்பினா எந்த ஒரு தடங்களும் வராது, நல்லா இருக்கும். மாந்திரிக சம்பந்தப்பட்டது உபாசனம் கிடையாது. மற்ற ஒரு வேலை நீங்க அஷ்டகர்மங்கள் ஒரு வேலை செய்யறீங்க, என்ன செஞ்சாலும் சரி இந்த மகா கணபதியோட மந்திரத்தை பாத்தீங்கன்னா 11 தடவை சொல்லிட்டு இந்த பூஜை நாங்க பண்ண போறோம், நல்லபடியா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். நீங்க அப்படியே நடக்கணும், எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த பூஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கலசம் ஏற்றி எந்திர முறைப்படி பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான மூல மந்திரத்தை நீங்க டெய்லி 1008 தடவை சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி முடியலன்னா டெய்லி 108 காலையிலயும் சாயங்காலம் 2 தடவை நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மேக்சிமம் 48 நாள் பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்து பண்ணும்போது 1008 தடவை பண்ற மாதிரி தான் இருக்கும். பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவர் சித்தி ஆயிடுவார் உங்களுக்கு. மகா கணபதி சித்தி ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வேற எதனா விநாயகர் பூஜை, கணபதி பூஜை எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. இது ஒன்னே போதும் உங்களுக்கு. இதுக்கு படையல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சைவ முறைப்படி தான். அவல், பொரி, கடலை, வெத்தலை பாக்கு, வடை, கொழுக்கட்டை, இந்த மாதிரி லட்டு அவருக்கு பிடிச்சவன் எல்லாமே நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்குற எந்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க சாதாரண பூ போட்டு பண்றதுக்கு பதிலாக வெள்ளருக்கு மாலை போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கையால பறிச்சுட்டு வெள்ளை இருக்க பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையால பறிச்சுட்டு உங்க கையால கோத்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். படத்துக்கு போட்டோக்கு எல்லாமே போட்டு நீங்க பண்ணீங்கன்னா சீக்கிரம் சித்தியாகி வந்துருவாரு அவரு உங்களுக்கு. அந்த மாதிரி சீக்கிரம் சித்தியாயிடும். சித்தியாகிறது பாத்தீங்கன்னா உங்க கனவுல தான் உங்களுக்கு தெரிய வரும். விநாயகர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல தான் காட்சி கொடுப்பாரு. ஒரு போட்டோ மாதிரியோ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வருவார் அவரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாந்திகிரகத்தில் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கணபதி பூஜை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. மகா கணபதி பூஜை எடுத்து நீங்கள் பண்ணலாம் தாராளமாகவே, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். 48 நாள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். 48 நாள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியம் எல்லாமே வெற்றியாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். மாந்திரிக சம்மந்தப்பட்ட எந்த வேலை செஞ்சாலுமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அது முடியும் உங்களுக்கு. மாந்திரிக சம்மந்தப்பட்டது இல்லாம நீங்க வேற எதனா பிசினஸ் பண்றீங்க, ஒரு வேலை செய்யறீங்க, தடங்களா இருக்குன்னா இவரோட மந்திரத்தை டெய்லி ஒரு 11 தடவை இல்ல 21 தடவை சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு இந்த வேலை எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு போனா அது கண்டிப்பா நல்லபடியா வெற்றிகரமா முடியும். எல்லா தடங்களும் நீங்கும். உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.